வணக்கமானவர்களே, அமெரிக்கா இந்தியர்களை அனுப்பியது சரியா தவறா? எல்லாரும் சிந்தனை பண்ணக்கூடிய விஷயம். ஒரு பழமொழி இருக்கு, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டி. புதுசாக கல்யாணம் ஆகி மருமக வந்திருப்பா வீட்டுக்கு. அந்த காலத்தில் மண் சட்டி தான், மண் சட்டியை வச்சு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வசதியான மருமக வந்துட்டா, இது என்ன மண் சட்டின்னு தூக்குனா கீழே வந்து போட்டு உடைச்சிட்டா. மாமியார் உடனே என்ன சொல்லுவா, எத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்தேன், இந்த மண் சட்டியை போட்டு உடைச்சிட்டிய நீ பாவி அப்படின்னு திட்டுவான். இதே மாமியார் தெரியாம உடைச்சிடுறா, 15 வருஷமா வச்சிருந்த மண் சட்டி உடஞ்சா உடஞ்சிட்டு போகுது போ அப்படின்னு கூட்டி அழிச்சிடுவா. இதுதான் மருமக உடைச்சா அது பொன் சட்டியான், மாமியார் உடைச்சா அது மண் சட்டியான். இப்போ இந்தியா ஒரு வல்லரசு நாடாக இருக்கட்டும், அமெரிக்கா போன்ற வெளிநாட்டிலேருந்து வரானுவோம், தெரியாமல் விசா இல்லாமல் தெரியாமல் வந்து ஒழிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுவோம். இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுவான், எப்படி நீ விசா இல்லாமல் வந்து இங்கே வேலை பார்க்குறா, உள்ளே பிடிச்சானே போடணும், ஜெயிலில் பிடிச்சானே போடணும். இதான முறை. அமெரிக்காவில் இத்தனை வருஷம் தெரியாமல் அங்கே போய் எப்படியோ சம்பாதிச்சிடலான்னு போய் வேலை பார்த்துருக்கானு. அவனுங்களை தான் அனுப்புனுச்சு. ட்ரம்மு வந்தவரை அனுப்புனார். 200 பேர், 45 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க இந்தியாக்காரங்க. எல்லாம் முறையாக, குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க முறையாக விசாவோட இருந்து வேலை பார்க்குறாங்க, க்ரீன் கார்டு வாங்கிக்கிட்டு. அவங்களையெல்லாம் யாரும் ட்ரம் அனுப்பவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், 45 லட்சம் பேரில் வெறும் 200 பேர் அனுப்பியிருக்காங்க முதல் முறையாக. இதில் வந்து நம்ம நியாய தர்மம் பேசுவோம். அமெரிக்கா அனுப்புனது சரியா தவறா? எப்படி அனுப்பலாம் இந்தியர்கள்லாம்? ஏன் நீ திருட போனியா, கொலை பண்ண போனியா, கொள்ளடிக்க போனியா? உன்னிட்ட தகுதி இல்லைன்னா நீ எதுக்கு அமெரிக்காவை போகிற? இங்கே விவசாயம் பண்ணு. பாருங்கள், போனவன் வடநாட்டிலேருந்து பஞ்சாப்பு, குஜராத்து, மகாராஷ்டிரா, டெல்லி, இங்கேருந்து தான் பெரும்பாலும் போயிருக்காங்க. இன்னும் தமிழர்கள் ஒருத்தங்க கூட வரலாங்க அங்கேன்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்படியோ சம்பாதிச்சிடணும். இது எந்த வகையிலோ 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு போறியா, அந்த 10 லட்ச ரூபாயை போட்டு இங்கே முதலீடு பண்ணி சம்பாதிக்க முடியாதா? இது முட்டாள்தனமான உள்ள விஷயம். ஒரு நாட்டுக்காரன் அப்படி தான், வறட்சி அடைஞ்ச நாட்டுக்காரன் அப்படி தான் யோசனை பண்ணுவான். தேவையில்லாமல் அந்நிய நாட்டுக்காரன் எதுக்கு இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அது தெரியாமல், முறைப்படி இல்லாமல். இவனில் அனுப்பு, அவன் முறைப்படி ஜெயிலில் பிடிச்சி போட்டுக்கணும். பெரிய ஜெயிலில் இருக்க அமெரிக்கா, அங்கே போட்டுக்கணும். அவன் போடாமல் மரியாதையாக போய் உங்கள் நாட்டிலே வாங்கடான்னு அனுப்புகிறான். இப்போ ட்ரம்மை எந்த வகையில் குறை சொல்லுவீங்க? அது எந்த நாட்டுக்கும் உரியது. அந்த நாட்டிலே அந்த வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் அழகா பொருள்பாலில் சொல்லுவார், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நாட்டை பாதுகாக்கிறவன் முதல்ல தன் நாட்டு மக்களை பாதுகாக்கணும், பிறகுதான் பிற நாட்டு மக்களை பாதுகாப்பான். அடிப்படையில் புரிந்து கொள்ள வேணும். இது தெரியாமல் தொலைக்காட்சி டிவியும் யூடியூபரும் பேசுகிறது